சீரியஸாவே இருக்காது. ராம் வந்து இதுல வந்து கொஞ்சம் கலகலப்பான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. எப்படி முடிஞ்சது? கோயம்புத்தூர் தான் கதை எழுதின ஊர் கோயம்புத்தூர்னால கோயம்புத்தூர் கொஞ்சம் ஜாலியா தானே இருக்கு. இல்ல பெரும்பாலும் கோயம்புத்தூர் ஜாலியா தான் இருக்கு. எனக்கே அவர்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. அது நல்லா தானே இருக்கு, சந்தோஷமா தானே இருக்கு, அதை என்ஜாய் பண்ணலாமே. ரவிவர்மன் போன் பண்ணாரு, ராங் காம்பினேஷன் ரைட் பிலிம் அப்படின்னு சொன்னாரு. கேமராமேன் ரவிவர்மன் சார் சொன்னாரு. யாராதரா விழுந்துட போறேன். இப்ப என்னோட இது என்னன்னா, எந்த நடிகர் வந்தாலும் அவங்களுடைய பலம் என்னவோ அது கதைக்குள்ள வரணும். சிவாவோட பலம் நகைச்சுவை. நம்ம அந்த கதை எழுதுறப்ப யதார்த்தமாவும் இருக்கணும், அவருடைய நகைச்சுவை அதுக்குள்ள இயல்பாவும் வரணும். இதுதான் அது. மம்முடி சார் வச்சு படம் எடுத்தாலும் சரி, சிவா வச்சு படம் எடுத்தாலும் சரி, அந்த ஹீரோனுடைய ஸ்பெஷாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அதை பண்றதா என்னுடைய வேலை. இந்த படத்துக்கு பொருத்தமா போச்சு. இல்ல நம்ம லைஃப் நீங்க 4 படம் தான் எடுத்துக்கோங்க, 5வது படம் எடுத்துருக்கோம், இப்படி எடுப்போம், பேய் படம் எல்லா படமும் எடுக்கலாம். இன்ஸ்பிரேஷன் லைஃப் சந்தோஷமா தானே இருக்கீங்க இல்லையா? இல்லையா? இல்ல நீங்க கேக்குறத பார்த்தா ஏன் சந்தோஷமான படம் எடுத்தீங்க, ஏன் சந்தோஷமான படம் எடுத்தீங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு வந்து சந்தோஷமான படம் எடுக்கக்கூடாதுன்னா எடுக்கக்கூடாதுன்னா இல்ல, படம் நல்லா இருக்குன்ற எதிர்பார்ப்பு உங்களை கஷ்டப்படுத்துதா? இல்லையே, அவர் சந்தோஷமா தான். ஒரு ஹோட்டல் போறோம், சாப்பிடுறோம், சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடணும். ஏன் நல்லா இருக்குன்னு கேட்டா நம்ம என்ன சொல்ல முடியும்? அதான் நீங்க சந்தோஷமா, உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதுக்குதான் எடுத்தாரு. இன்ஸ்பிரேஷன் அதான் கோயம்புத்தூர் இங்க இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை சந்தோஷமான டைம்ல சந்தோஷமான கதை பண்ணுவோம். அப்படின்னா ஒவ்வொரு படத்துக்கான இடைவெளியை ரொம்ப அதிகமா எடுத்துக்கிறீங்க. இந்த தடவை இந்த பெரிய வெற்றி ஆயிடுச்சுல சார், இடைவெளி குறைஞ்சு. இல்ல, இது என்னோட கேள்வியை கூட நிறைய இடத்துல கேட்டிருக்கேன் சார். கோயம்புத்தூர்ல சொல்றேன், இந்த இடைவெளி நீங்க திருப்பி விடக்கூடாது, ஓகேங்களா? இல்ல சார், உண்மையை சொல்லணும்னா என்னன்னா, ராம்சார் மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து எப்படின்னா, டைரக்டர்ஸ் கிரியேட்டர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கமர்ஷியல் சக்சஸ்லாம் வந்து இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க, நிறைய படங்கள் பண்ணுவாங்க. இவர் தெரியாத படத்தெல்லாம் இப்போ பறந்து போய் இன்டர்வியூலேயே 10 வேற படத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்க, இந்த படம்லாம் வந்து பெரிய இன்னைக்கு வந்து இப்போ ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சார் ஃபோன் பண்ணி சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நீங்க கேட்ட கேள்வி, நான் கேட்ட கேள்வி, தமிழ்நாட்டில் மக்கள் கேட்குற எல்லா கேள்வியும் தான் சார். நீங்க கூடிய விரைவில் நிறைய படங்கள் பண்ணணும், எங்க ஆசை தான். அது பறந்து போய் தொடங்கி வச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த வணிக ரீதியான பெரிய வெற்றிகள் தான் அதற்கான கதவுகளை திறக்கும். அது நடந்துட்டு இருக்கு.